126ஆம் சங்கீதத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த 106ஆம் சங்கீதத்திலே முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். இந்த வார்த்தையை சற்று கவனியுங்கள். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்படி என்று பக்தன் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சற்று கவனியுங்கள். ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். இந்த கால வேளையிலே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அவர் யோபுவின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் போது 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவினுடைய சிறையிருப்பை திருப்பும் போது அங்க என்ன நிகழ்வு நடக்கிறது என்று வாசியுங்கள் கொஞ்சம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். வேதத்தை சற்று ஆழமாய் கவனியுங்கள். யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபித்த போது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஒரு காரியத்தை கவனியுங்கள். சிறையிருப்பிலே சில நேரங்களிலே நாம் தத்தளிக்கிற நிலைமையில இருப்போம். சில நேரத்துல சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த பிரச்சனையில எனக்கு ஜபம் கூட வரமாட்டேங்குது பாஸ்டர், எனக்கு சோத்திரம் கூட வரமாட்டேங்குது பாஸ்டர், நான் எப்படி ஜெபிக்கிறது பாஸ்டர், நான் இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேனே அப்படி என்று அங்கலாய்க்கக்கூடிய விசுவாசிகள் உண்டு. சில நேரங்களிலே போராட்டம் நமக்கு உச்சத்தை தொற்றிருக்கும். அந்த போராட்டத்தின் மத்தியிலே இங்கே நீங்க கவனிக்க வேண்டும். யோபு சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க யோபுவோ போல போராட்டம் அப்படி சொல்லுவாங்க. ஆனா யோபுவோ போல போராட்டம் வந்தா ஜபத்தையே நீங்க என்ன செஞ்சிருவீங்க, விட்டுருவீங்க. யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக அவன் என்ன செய்தானா, வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். நான் சொல்லுகிறேன், சிறையிருப்பை தேவன் மாற்றும் போது நாம் இருந்த அதே நிலைமையிலே தேவன் நம்மை திருப்பி நடத்துவார் என்கின்ற காரியம் அல்ல. சிறையிருப்பு மாறும் போது நம்மை தேவன் முன்னிருந்ததை காட்டிலும் அதிக மேன்மையோடு நம்மை வெளியே கொண்டு வருவார் அவர். அல்லேலூயா. அங்க பாருங்க 42:10 சொல்லப்பட்டிருக்குது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கவனிங்க, சிறையிருப்புக்குள்ளாய் போன போது நல்ல கவனிங்க, அவனுக்கு இருந்த ஆஸ்தி எல்லாம் 1ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். ஆனால் இப்போது வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக என்ன செய்தாராம், கர்த்தர் கொடுத்தாராம். அல்லேலூயா. சிறையிருப்பை நீங்க அற்பமா நினைக்காதீங்க. உபத்திரத்தின் பள்ளத்தாக்கை நீங்க அற்பமாய் நினைக்காதீங்க. அந்த பள்ளத்தாக்கை கடந்து வந்த பிற்பாடு உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலோ ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் கைகளை உயர்த்தியவர் அல்லேலூயா சொல்லலாமா சத்தமாக? அல்லேலூயா. இங்க பாருங்க, யாக்கோபு நிருபத்திலே இந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாக்கோபு நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே யாக்கோபு யோபுவை பற்றி அவனுடைய கிரியைகளை பற்றி அங்க பதிவு செய்திருக்கிறான். யாக்கோபு 5:11 படிங்க. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. நல்ல கவனிங்க, பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. அப்ப உபத்திரவ காலத்துல 5:11 உபத்திரவ காலத்துல நாம பொறுமையா இருக்கிறோம். பொறுமையா இருக்கிற நாமெல்லாம் யார் தெரியுமா, பாக்கியவான்கள். அல்லேலூயா. உபத்திரவ காலத்திலே ஒரு மனுஷன் பொறுமையா இருக்கிறான் என்றால் அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி யோபுவும் பொறுமையை குறித்து நாம் என்ன செய்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப யோபுனுடைய பொறுமையை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். யோபுனுடைய பொறுமையை என்ன செஞ்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்ற நாம் அவரிடத்தில் தீமையை பெறக்கூடாதா அப்படி என்று யோபு தன்னுடைய பொறுமையை தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய சிநேகிதர்களுக்கும் அவர் வெளிப்படுத்தினார். அதைத்தான் யாக்கோபு என்ன செய்கிறார், 5:11
பதிவு செய்கிறார் அவர். இதோ யோபுடைய பொறுமையை பார்த்திருக்கிறீங்களே. அப்ப யோபு கருத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை வாசிங்க. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபுவினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அவனுடைய செய்கையினுடைய முடிவையை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? கண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. செய்கையினுடைய முடிவு என்ன? இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் நாம் என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஒரு பக்தன் சொல்லுகிறான், ஒரு உபத்திரவம் நம்மை வந்து நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அது ஒரு தங்க கட்டியை என்ன செய்தான்? தூக்கிட்டு வருதான். ஒரு பாடு நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அது ஒரு தங்க கட்டியை என்ன செய்து வருதான்? தூக்கிட்டு வருதான். அப்ப தேவ பிள்ளைகள் நீங்க கவனிக்க வேண்டும். கர்த்தர் இந்த உபத்திரத்தின் பள்ளத்தாக்கிலே நம்ம நடத்துகிறார் என்றால் பின்னாட்களிலே தேவன் நம்மை மகிமைப்படுத்த போகிறார் என்கிற அந்த நிச்சயத்தோடு அந்த உபத்திரத்தின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். 85ஆம் சங்கீதத்தை 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் ஒரு வாசியுங்கள். கர்த்தாவே உம்முடைய தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். யாக்கோபுடைய சிறையிருப்பை நீர் திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து. நல்ல கவனிங்க. சிறையிருப்பு என்பது ரெண்டு விதமான நிலைமையில இருக்கிறது. ஒன்று நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நாம படக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள். இதன் நிமித்தம் தேவன் நம்ம என்ன செய்யறாரு? சிறையிருப்புகளாய் கொண்டு வருகிறார். அதே நேரத்திலே இன்னொரு விதமான சிறையிருப்பு, யோபுக்கு வந்த சிறையிருப்பு, அது எதற்காக என்று சொல்ல முடியாது. ஆனால் தேவன் அந்த நிலைமையிலையும் அந்த மனுஷனுடைய அந்த பொறுமையை கண்ணோக்கி பார்த்தவராய் இருக்கிறார். அவர் பாருங்க, 2வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 85:2 படிங்க. உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து, உம்முடைய ஜனங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். அவருடைய பாவத்தை எல்லாம் நீர் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி. பாருங்க, உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். அங்க சொல்லப்பட்டிருக்குது சேலா, கொடுக்கப்பட்டிருக்குதாங்க சேலா. அப்படி என்றால் அதுக்கு என்ன மீனிங்? மறுபடியும் படி, மறுபடியும் அதை என்ன செய்ய? வாசி. நீங்க அந்த வேதத்திலே அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க, சேலா அப்படிங்கிற பதம் என்னன்னா மறுபடியும் அதை என்ன செய்ய? வாசி. அந்த அப்ப மறுபடியும் அதை வாசிக்கணும். முத ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். அவருடைய பாவத்தை எல்லாம் நீர் என்ன செய்தீர்? மூடினீர் அப்படி என்று சொல்லுகிறார். அப்ப இந்த அக்கிரமத்தை மன்னித்த தேவன் உங்க மேலையும் ஏன் மேலையும் எப்படி இருக்கிறார் தெரியுமா? பிரியமா இருக்கிறார். அவர் பிரியமா இருக்கிறனால இந்த சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? மாற்றி போட்டிருக்கிறார். அவர் கையை தட்டி ஆமென் சொல்லலாமா? சிறையிருப்பை என்ன செய்திருக்கிறாரு? மாற்றி போட்டிருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், எனக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொடுத்தார். ஓ ஹalleluya. கர்த்தர் ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை தெரியுமா கொடுத்தார்? யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலத்தை நான் நியமித்திருக்கிறேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவர் கர்த்தர் ஒரு அறுப்பு காலத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அவர் ஹalleluya. ஒரு பெரிய அறுவடையை செய்ய போறோம். ஹalleluya. 2025 ஒரு சகோதரத்துல நேத்து முன்றின சொன்னேன், நமக்கு இந்த 1000 ஆத்துமாக்களை 2025க்குள்ளாக அவர் கொடுத்து முடிக்க போகிறார் என்று சொன்னேன். நானு அதை நிறைவேற்றி தர போகிறார் அவர். ஹalleluya. தேவன் சிறையிருப்பை எப்படி செய்கிறார்? மாற்றுகிறவராக இருக்கிறார் அவர். ஹalleluya. சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 14ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். சங்கீதம் 14ஆம் சங்கீதம் 7வது வசனத்தையும் சங்கீதம் 53ஆம் சங்கீதம் 6வது வசனத்தையும் ஒருவர் வாசியுங்களேன். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும். நல்ல கவனிங்க, யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இதே சொற்றொடரை 53ஆம் சங்கீதத்திலே 6வது வசனத்திலையும் அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவன்
நம்முடைய சிறையிருப்பை திருப்பி உங்களையும் என்னையும் மகிழ்ச்சியின் பாதையிலே கர்த்தர் நடத்த போகிறார் அவர். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம், அவுலாங் எவ்வளவு காலம் நான் இந்த சிறையிருப்பின் மத்தியிலே ஜீவித்துக் கொண்டிருப்பேன், இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், இந்த உபத்திரத்தின் பள்ளத்தாக்கிலே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் அப்படின்னு நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், கர்த்தர் உண்மையிலே பிரியம் வைத்து உன்னுடைய சிறையிருப்பின் நாட்களை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே அது சொப்பனம் கண்டது போல இருக்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய போகிறார். அவர் இது அடுத்த மாதம் அல்ல, இந்த மாதத்திலேயே கர்த்தர் அந்த நிகழ்வை எல்லாம் கர்த்தர் நடத்தி கொடுக்க போகிறார். அவர் ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய நல்லவராய் இருக்கிறார் பாருங்க, எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் பாருங்க. அங்க வேதம் சொல்லுது, யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் தருவேன் என்று சொல்லுகிறார். அவர் இது நான் அல்ல, தேவனே சொல்லுகிறார். யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியையும் நான் தருவேன் என்று சொல்லுகிறார். அவர் எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் அந்த சிறையிருப்பை மாற்றுகிறவர் அவராயிருக்கிறார். அவர் 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற, நல்ல கவனிங்க, நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறவர் வழியில நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டார். இந்த சிறையிருப்பிலேயே, இந்த பாடுலேயே, இந்த உபத்திரத்திலேயே நான் அழிஞ்சு போயிருவேன், எனக்கு கை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்ல அப்படி என்று அவிவிசுவாசமாய் புலம்பின விசுவாசியே இந்த வசனத்தை கேளுங்க, இந்த வசனத்தை கேளுங்க. என்ன கை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்ல, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல, நான் இப்படி இந்த பாடுகள் இந்த உபத்திரத்திலேயே நான் அழுது கொண்டிருக்கிறேனே அப்படி என்று நீங்கள் ஒருவேளை புலம்பிக் கொண்டு அவிவிசுவாச வார்த்தைகளை உங்கள் உதடுகளை உச்சரித்துக் கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே அப்படி அவிவிசுவாசமான உதடுகளை இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் அங்க பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த சிறையிருப்பு என்ன தெரியுமா செய்யுது, என்ன சீர்படுத்துது. இந்த சிறையிருப்பு என்ன தெரியுமா செய்யுது, என்ன செய்யுது, சிறப்படுத்துகிறது. அடுத்தது என்ன தெரியுமா செய்யுது, என்ன பலப்படுத்துகிறது. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன செய்கிறேன், கற்றுக்கொள்ளுகிறேன். உபத்திரவம் என்னங்க செய்யுது, சாதாரணமான வேலையை செய்யல, என்ன அது சீர்படுத்திருச்சு, என்ன அது சிறப்படுத்திருச்சு, என்ன பலப்படுத்திருச்சு. ஹல்லேலூயா. எந்த போராட்டத்தையும் சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ள ஒரு பாத்திரமாய் நம்மை நிறுத்தி இருக்கிறது அது. அல்லேலூயா. அங்க சொல்லுது பாருங்க, அது என்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி என்னை நிலைநிறுத்துகிறது. அல்லேலூயா. கொஞ்ச காலம் தான் இந்த பாடு, லைஃப் லாங்க்கு இல்ல, லைஃப் லாங்ல சிறையிருப்புல இல்ல. கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் கர்த்தர் தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை மாற்றும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த டிசம்பர் மாசம் இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் உன்னுடைய சிறையிருப்பு முடிந்து போனது என்று சொல்லுகிறார். அவர் உன் சிறையிருப்பின் வாசம் முடிந்து போனது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நல்ல கையை தட்டி ஆவியானுடைய வார்த்தைகளை, ஆவியானவர் எனக்கு பேசுகிற வார்த்தைகளை நான் கையை தட்டி இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. உன் துக்க நாள் முடிந்து போனது, உன் துக்க நாள் முடிந்து போனது. ஹல்லேலூயா. நல்ல சகோதரர்களா கையை தட்ட மாட்டீங்களா? பாடுலே இருக்க போறீங்களா? இல்ல பாடு வேணாம், சிறையிருப்பு வேணாம், கையை தட்டி ரகதாரியா துரபலபரபா ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவர் ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்லுது, என்ன சொல்லுது, அங்கு ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக, என்னை சீர்படுத்த செய்கிறார். அவர் இந்த உபத்திரத்துல யாரெல்லாம் அடையாளத்தை பார்த்துட்டோம், யாரெல்லாம் என்னென்ன பேசுனாங்க எல்லாம் காதுல என்ன செஞ்சிட்டோம், ஸ்திரமாயிட்டோம். காதுல கேட்கப்பட்ட வார்த்தையெல்லாம் என்ன வச்சு என்ன செய்யறோம், ரொம்ப ஸ்திரமாயிட்டோம். இப்ப என்ன செஞ்சிட்டோம், கிறிஸ்துக்குள்ளார பலமாயிட்டோம். அல்லேலூயா.
எல்லா காரியத்தையும் கர்த்தர் நன்கு அறிவார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாரு? நன்கு அறிவார் அவர். ஒரு ஆமென் சொல்லலாமா? வேதம் சொல்லுது, கொஞ்ச காலம் பாடு அனுபவித்த உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நீங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல போறீங்களா? அல்லேலூயா. அப்படியானால் தேவன் இந்த சிறையிருப்பின் நாட்களை நமக்கு மாற்றி தருகிறார். அவர் வாக்குத்தத்தமாக இந்த கடைசி மாசத்துல கொடுக்கிறார். எந்த சிறையிருப்பில் இருக்கீங்க? ஒருவேளை கடன் என்கின்ற சிறையிருப்பில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு சம்பவத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். கடன்ல இருக்கிற சிறையிருப்பு இருக்கு, அது ஒரு பொல்லாதது. கடன் ஒரு எலும்புரிக்கு நோயின்னு சொல்லுது. அந்த விதமான சிறையிருப்பு இருக்கீங்களா? அந்த சிறையிருப்பை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் இங்கே 4ஆம் அதிகாரம் இப்பொழுது 1வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம், நல்ல கவனிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் இந்த பகுதியை இப்பொழுது தியானிக்க போகிறோம். ஒருவேளை கடனா இருக்கக்கூடிய விசுவாசிகள் கொஞ்சம் கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. அந்த கடனா இருந்த அந்த தீர்க்கதரிசியினுடைய குடும்பத்தினுடைய காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. தீர்க்கதரிசிக புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து அடியானாக என் புருஷன் இறந்து போனான், அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்ப நல்லா கவனித்து பாருங்க. இங்க நடந்த சம்பவத்தை சற்று கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவன் ரொம்ப கர்த்தருக்கு பயப்பட மனுஷன் அப்படி என்று அவள் தன்னுடைய கணவனாரை குறித்து அவள் சாட்சி சொல்லுகிறார். அவள் சாட்சி சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவள் ஊழியக்காரி சொல்றார், உமக்கும் தெரியுமேங்கிறான். அப்படின்னா அந்த தீர்க்கதரிசி தன்னுடைய மனைவிக்கு பரிசுத்தமாக ஜீவிக்கக்கூடிய காரியத்தை அவன் வெளிப்படுத்தினான். அதே நேரத்தில் அவனோடு கூட இணைந்து பணியாற்றக்கூடிய கர்த்தருடைய வேலையை செய்கிற எலிசாவுடைய தீர்க்கதரிசிக்கும் அவன் காண்பிக்கிறார். உமக்கு தெரியுமே, இப்பொழுது என்னுடைய கணவனார் என்ன செஞ்சாரு? கடன் வாங்கிட்டாரு. அந்த கடன் வாங்கிட்டு அவர் மரித்து போயிட்டாரு. எனக்கு 2 குமாரர்கள் உண்டு. அந்த 2 குமாரரை கடன் கொடுத்தவன் என்ன செய்ய நினைக்கிறான்? அடிமைப்படுத்த நினைக்கிறான் அப்படி என்று சொல்லி அவள்கிட்ட கேட்கும் போது, இப்ப எலிசா கேட்கிறாரு, அப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. அப்ப எலிசா கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லு என்று சொன்னார். அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல், ஒரு குடம் எண்ணெயை அல்லாமல் அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் தான் என் வீட்டுல இருக்குது, வேற ஒண்ணு என் வீட்டுல இல்ல. வித்து கொடுக்கறதுக்கு வேற ஒண்ணு என்ன கிடையாது இல்ல. பாத்திரம் பட்டு இருந்தா கூட கடன்காரனுக்கு அள்ளி கொடுத்துடலாம், அது கூட வீட்டுல என்னது இல்ல. நல்ல கவனிங்க. ஏன் பாத்திரம் பட்டு இல்ல அப்படி சொன்னா, அப்ப எலிசா சொல்றாரு, அக்கம் பக்கத்துல போய் பாத்திரத்தெல்லாம் கேட்டு வாங்கி வீட்டுக்குள்ளார கொண்டு வா அப்படி சொல்றாரு. அப்படின்னா அவ வீட்டுக்குள்ள என்ன இல்ல? பாத்திரம் பண்ணலாம் இல்ல. அப்படி இருந்தா எலிசா சொல்லிருக்கலாம், உன் பாத்திரத்தெல்லாம் என்னது கழுவி சுத்தமா வீட்டுக்குள்ள நிரப்பி வெய்ய அப்படி சொல்லிருப்பாரு. ஆனா அவர் சொல்றாரு, வெளியில போய் பாத்திரத்தெல்லாம் கடன் வாங்கு. எல்லா பாத்திரத்தையும் கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கினா இப்போது எலிசா எல்லா பாத்திரமும் என்ன செய்யப்படுகிறது? எண்ணெயினால் நிரப்பப்படுகிறது. எலிசா கேட்கிறாரு, பாத்திரம் இவ்வளவுதானா அப்படி கேட்கிறாரு. பாத்திரம் இவ்வளவுதான், வேற பாத்திரம் என்ன கிடையாது இல்ல. அந்த பாத்திரம் முழுவதும் எண்ணெயினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்ப நிரப்பப்பட்டிருக்கிறத பார்த்து எலிசா சொல்றாரு, இந்த எண்ணெயை வித்து உன் கடன்காரனுக்கு என்ன செய்ய? கடனை அட, மீதி இருக்கிறத உன் ஜீவனத்துக்கு வச்சுக்கோ. அல்லேலூயா. நான் சொல்றேன், கடனை அடைச்சு கொடுக்கிறது மாத்திரமல்ல, காரியங்களை மறுபடியுமாக வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார் அவர். நான் சொல்லுகிறேன், உபத்திரவம் என்பது என் கடனை மாத்திரம் அடைச்சு கொடுக்கிற காரியம் அல்ல. நான் சொல்லுகிறேன், அதற்கு பிற்பாடு ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் அவர். ஒரு பெரிய செழிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார் அவர். அந்த வார்த்தையை சற்று கவனியுங்கள். 4வது வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனத்தை வாசிங்க. 4:5 வாசிங்க. அப்பொழுது அவள், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறுபாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளிடத்தில் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவன் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகனை ஒருவனை நோக்கி,
இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனை அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதியை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். நல்ல கவனிங்க. இப்ப இவ போய் ரெக்வெஸ்ட் பண்ணது என்னது? என் கடன் என்ன செய்யணும்? மாறணும். கடன் என்ன செய்யணும்? கடனெல்லாம் விட்டு தீர்த்துரு, மீதி இருக்குது பாரு, அதை வச்சு நீயும் உன் பிள்ளையும் ஜீவனம் பண்ணு. நீயும் உன் பிள்ளைய என்ன செய்ய? ஜீவனம் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்கள் அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிந்ததாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் காணவில்லை என்று தாவீது சொன்னானே, அதே போல கர்த்தர் அந்த பிள்ளைகளை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார் அவர். அல்லேலூயா. கடனை அடைக்கிறது மாத்திரம் அல்லங்க, எதிர்காலத்துடைய தேவைகளையும் கர்த்தர் நிறைவாய் சந்தித்து கொடுக்க வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சிறையிருப்பு மாத்திரமல்ல, சிறையிருப்பு முடிந்த பிற்பாடு ஒரு மகிமையான வாழ்க்கையை தேவன் தரப்போகிறார். அவர் ஒரு மகிமையான வாழ்க்கையை தரப்போகிறார். அவர் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். கர்த்தர் இப்பொழுது உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட மாத்திரமல்ல, அவர் உங்களோடு கூட அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் கடனை அடைத்தது மாத்திரமல்ல, ஜீவனத்துக்கு வேண்டியதான, எதிர்காலத்துக்கு வேண்டியதான எல்லாவற்றையும் செய்து தரக்கூடியவர் அவருடைய வேலையா இருக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறது என்று சொன்னார். அவர் என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறது என்று சொன்னார். அவர் அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், இந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவியினுடைய வீட்டிலே, தீர்க்கதரிசியினுடைய வீட்டிலே நடந்த சம்பவத்தை பாருங்க. ஒரு நிமிஷத்திலே சூழ்நிலைகளை தேவன் புரட்டி போட்டார். அவர் இந்த கால வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், அதே போல நான் மாறாதவராய் இருக்கிறேன். உன்னுடைய எல்லா கடன் என்கிற சிறையிருப்பிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அல்லேலூயா. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கடன் என்கிற சிறையிருப்பை கர்த்தர் உங்க வாழ்க்கை விட்டு இந்த மாசத்திலேயே மாற்றி போட போகிறார். அவர் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் அந்த தீர்க்கதரிசி குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அல்லேலூயா. அடுத்ததாக இரண்டாவதாக ஒரு காரியத்தை கவனியுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்க என்ன என்றால், சிரியா தேசத்தில் இருந்து இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக இப்பொழுது ஒரு முற்றுகை போடப்பட்டது. அது 24வது வசனத்திலையும் 25வது வசனத்திலையும் 26வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 24, 25, 26 வாசிங்க. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. சமாரியாவிலே என்ன வந்துருச்சாம்? கொடிய பஞ்சம் வந்துருச்சாம். வேதம் சொல்லுது, ஒரு கழுதையினுடைய தலை 80 வெள்ளிக்காசுக்கு விக்குதாம். ஒரு கழுதையினுடைய தலை 80 வெள்ளிக்காசுக்கும். அல்லேலூயா. ஒரு கழுதையின் தலை என்னது? 80 வெள்ளிக்காசுக்காம். புறாவுக்கு போடுற பயிர் இருக்கு பாருங்க, கார்படி பயிர், அது கார்பைடு 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். 5 வெள்ளிக்காசுக்கு வித்துச்சான். இப்ப பாருங்க, தேசத்துல என்ன பஞ்சம்? கொடிய பஞ்சம். அந்த கொடிய பஞ்சம் ஏற்பட்ட நேரத்துல ராஜா வந்து, இஸ்ரவேலுடைய ராஜா முற்றுகையின் மேல அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறாரு. 2 ஸ்திரீ வந்து அங்க வந்து என்ன செய்யறாங்க? முறையிடுறாங்க, நீதி கேட்க வராங்க. என்ன நீதி கேட்க வராங்கன்னா, பஞ்சத்துல இந்த 2 பேரும் 2 ஸ்திரீகளை என்ன செய்யறாங்க? அந்த 6ஆம் அதிகாரத்துல வீட்டுல போய் படிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, 2 ஸ்திரீ வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. என்ன ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டேன்னா, தேசத்துல பஞ்சம் கொடுமையா இருக்குது, நம்ம 2 பேருக்கும் ஒவ்வொரு புள்ள இருக்குது. இப்ப நீ என்ன செய்ய? ஒரு பிள்ளை எனக்கு கொடு, ஒரு பிள்ளைய நம்ம என்ன செய்வோம்? முதல்ல சாப்பிடுவோம், அடுத்தது மறுநாள் என் பிள்ளைய தரேன், என் பிள்ளைய சாப்பிடுவோம். இது எந்த தாய் பாருங்க? இது தாயா பேயான்னு தெரியல. இது தாயா பேயா? நல்ல கவனிங்க. பஞ்சத்தினுடைய உச்சிதத்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பஞ்சம் வந்து சாதாரணமான காரியம் இல்ல. அந்த பஞ்சம் வந்து பஞ்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படிலாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. அந்த காரியத்தை பாருங்க. அப்படி ஒருவேளை இந்த காலவேளை நீங்க தரித்திரத்தின் மத்தியிலே இருக்கிறீங்களா? தரித்திரம் உங்களை இப்பொழுது நிலகொலையை பண்ணி கொண்டிருக்கிறதா?
கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் என்கிற சிறையிருப்பை தேவன் மாற்றி தர போகிறார். அவர் அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை சற்று கவனியுங்கள். அங்கே வாசிங்கள் அந்த பகுதியை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ராஜா பின்னை அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால். இங்கே நல்லா கவனித்து பாருங்கள். வாசிங்க. அது எத்தனாவது வசனம்? 28 வாசிங்க. ராஜா பிள்ளையும் அவனை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், அதை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். நாளைக்கு என் மகனை தின்போம் சொன்னா, அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் கொடுமைக்காரிங்க இல்ல, வேத புஸ்தகத்துல இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குல்ல. வேத புஸ்தகத்துல இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்குது. நான் சொல்றேன், இந்த வேதம் ஒவ்வொரு காரியத்தையும் சரியாய் பதிவு செய்திருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இது எல்லா சூழ்நிலைக்கும் இது நம்ம நடத்தக்கூடியதா இருக்குது. உபத்திரத்திலே நடத்தும், சந்தோஷத்திலே நடத்தும். நான் சொல்லுகிறேன், சமாதான குலைச்சலையும் நடத்தும். நான் சொல்லுகிறேன் கவனிங்க, வியாதிகளை நடத்தும். எந்த சூழ்நிலை வேணாலும் என்ன செய்யும்? நடத்தும். அல்லேலூயா. அதனால இததான் நம்ம கண்ணை விட்டு என்ன செய்யக்கூடாது? விளக்க கூடாது. இததான் என்ன செய்யணும்? இருதயத்துல வைக்கணும். தாவீது சொல்லுகிறாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தே. இததான் வைத்து வைக்கணும். என்னென்னமோ என்னதை இருதயத்துல வச்சிருக்கிறீங்க. நான் சொல்றேன், அதெல்லாம் வெளியே தூக்கி போட்டு கர்த்தருடைய வசனத்தினாலே நீங்க என்ன செய்யுங்க? நிரப்புங்க, நிரப்புங்க. இந்த இருதயத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வசனத்தினாலே நிறைஞ்சிரு அப்படி சொல்லணும் நீங்க. அல்லேலூயா. அது பேதை என்ன செய்யும்? ஞானமுள்ளவனாய் மாற்றும். அது தரித்திரனை ஐஸ்வர்யம் அடையும்படி செய்யும். வியாதி உள்ளவனை சுகமாக்கும். அது செய்யாத வேலையில எல்லா வேலையும் செய்யும். அதான் வசனம். அந்த வசனம் எல்லா வேலையும் என்ன செய்யும்? இப்ப சொல்றா பாருங்க, அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம், மறுநாளே நான் இவளை நோக்கி, நான் உன் மகனை தின்ன அவளை தா என்று அவன் தன் மகளை ஒளித்து வைத்து விட்டான். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்ட உடனே, இந்த பஞ்சாயத்தை கேட்ட உடனே எவன் சும்மா இருப்பான்? ஒருவேளை அந்த இடத்துல நான் இருந்தேன்னா 2 பேரையும் பிடிச்சு தலைய வெட்டியிருப்பேன் கையில. எனக்கு அந்த நேரத்துல நான் ராஜாவா இருந்தேன்னா பட்டயத்தை எடுத்துட்டு போய் 2 பேரையும் கூரா வெட்டியிருப்பேன் நான். இத பஞ்சாயத்துல ராஜாட்ட என்ன செய்யறான்? கேக்குறா. இப்ப அவன் பாக்குறான். இத கேட்ட உடனே அவன் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? இழிச்சவாய் ஊழியக்காரர் தானே. அடுத்து சொல்றான், டேய் அங்க எலிசா இருப்பான், அவனை போட்டு தள்ளுங்கடா ஃபர்ஸ்ட். தேசத்துல பஞ்சம், அதுக்கு எலிசா என்ன செய்வாரு? இப்ப எலிசாவை சொல்றாரு, எலிசாவுக்கு ஆள் அனுப்புறான், அவனை போட்டு தள்ளுங்கடா அப்படிங்கிறான். அப்ப நல்ல கவனிங்க, இவன் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி எலிசாவுக்கு காதுல சத்தம் வந்துருச்சு. எலிசாவுக்கு காதுல என்ன செஞ்சிருச்சு? சத்தம் வந்துருச்சு. உடனே எலிசா சொல்றாரு, 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, நீங்களாம் பயப்படாதீங்க, இங்க பாருங்க, நீங்களாம் பயப்படாதீங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு இந்த நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கோ 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கோ என்ன செய்யப்படும்? விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. பஞ்சத்தினுடைய கொடுமை எப்படி இருக்கு? புள்ளைய திங்கிற அளவுக்கு இருக்கு. இப்ப இவர் சொல்ற வார்த்தைய இப்ப ராஜாவுடைய அந்த பிரதானியா இருக்கிற அந்த கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் கேட்ட போது அவன் என்ன சொன்னான்? ஆண்டவர் வானத்தின் பலகனையை திறந்தாலும் இது நடக்காதையாங்கிறான். நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சுன்னா நான் சொல்றேன், நீங்க விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் அது நிறைவேறியே ஆகும். அது நான் நம்பினாலும் நான் நம்பாவிட்டாலும் அது நிச்சயமா இது என்ன செய்யும்? நிறைவேறும். அந்த நல்ல கவனிங்க, கைலாகு கொடுக்கிற பிரதானி சொல்லுகிறான், இதோ கர்த்தர் வானத்தின் மதங்களை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? அதற்கு அவர் உன் கண்களினாலே அதை காண்பாய், உன் கண்ணுனால அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். அது உயிரோடு இருக்க மாட்டாடா நீ. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனுஷன் விசுவாசிக்க முடியலன்னா அவன் இந்த பூமியில வாழ்றதுக்கே தகுதியற்றவனா ஆயிடுறான். நான் சொல்றது விளங்குதா? கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்ப மறுப்பீங்கன்னா, விசுவாசிக்க மறுப்பீங்கன்னா, இந்த பூமியிலே நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நான் அபிஷேகம் பட்டிருந்தாலும் இந்த பூமியிலே நான் வாழ தகுதி இல்லாதவனாய் மாறி விடுகிறேன். அதைத்தான் சொல்லுகிறான். கைலாகு கொடுக்கிற பிரதானியை பார்த்து சொல்லுகிறான், உன் கண்ணுல பாப்ப, ஆனா நீ உயிரோடு இருக்க மாட்டடா. அல்லேலூயா.
நடந்த கர்த்தர் செய்யற அற்புதத்தெல்லாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க நீங்க. அங்க பாருங்க, இந்த பஞ்சத்துல கொஞ்சம் குஷ்டரோகி அங்க உட்கார்ந்திருக்கான். இந்த பஞ்சத்துல நல்ல கவனிங்க, அவனுங்களும் என்ன செய்யறானுங்க, இந்த பஞ்சத்துல நான் சொல்றேன், நமக்கு புள்ளையே பிச்சு திங்கிற அளவுக்கு பஞ்சம், இந்த குஷ்டரோகிக்கு ஏன் பிச்சை போடுவான்? பாருங்க, அங்க பாருங்க, குஷ்டரோகிகளான 4 பேர், இங்க பாருங்க 3வது வசனத்துல குஷ்டரோகி ஆகிய 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவரை நோக்கி நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? இப்ப 4 குஷ்டரோகியும் பேசிக்கிறானுங்க. என்ன தெரியுமா பேசிக்கிறானுங்க? நாம இங்க கிடந்து சாகுறதுடா. இந்த உள்ளற பயலுகளுக்கு என்ன கிடையாது, அவன் வீட்லயே என்னது புள்ளைய திங்கிற அளவுக்கு பஞ்சம் கிடக்குது. புள்ளைய திங்கிற அளவுக்கு என்ன இருக்குது, பஞ்சம் இருக்குது. ஆனா இப்ப நாம இங்கே இருந்தா நம்ம செத்துதான் போவோம். ஒருவேளை நம்ம சிரியாவினுடைய பட்டணத்திற்கு போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்குது, அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம், அங்க போனாலும் என்னது, அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே இந்த 4 குஷ்டரோகியும் பேசிட்டு ஒரு முடிவு பண்றான். ஆகையா 4 குஷ்டரோகி என்ன செய்யறான், முடிவு பண்றான், சமாரியாவில இருந்தா நம்ம என்ன செஞ்சிருவோம், செத்து போயிருவோம். இப்ப 4 பேரை நடக்க ஆரம்பிக்கிறான். எப்படி ஆரம்பிக்கிறான், 4 பேரை நடக்க ஆரம்பிக்கிறான். நடக்க ஆரம்பிக்கிற அவனுக்கு என்ன கால ஷூ மாட்டிருந்தானுங்கன்னு தெரியல. குஷ்டரோகிலாம் வெறுங்காலோட கூட என்ன செஞ்சிருக்க முடியாது, நடக்க முடியாது. அங்க இருந்த அட்டை கிட்ட எதையாவது எடுத்து வச்சு அங்க ஏதாவது பிளாஸ்டிக்ல இருந்தது காலில் கட்டிட்டு நடந்திருப்பானுங்க போல. இவனுக்கு 4 பேரை நடக்க ஆரம்பிச்ச உடனே அந்த சத்தத்தை நல்லா கவனிங்க, 4 குஷ்டரோகியினுடைய நடக்கிற சத்தத்தை இப்ப என்னது, ஒரு பெரிய யுத்தம் என்ன செய்யுது, ஒரு பெரிய சேனை புறப்பட்டு வருகிறது போல சிரியாவுடைய பாளையத்துல அந்த சத்தம் கேக்குது. ஆண்டவர் என்ன கேக்குது, ராணுவ ரதங்களின் இரைச்சலையும். அவன் காதுல எப்படி கேக்குதான், ராணுவ ரதங்களின் இரைச்சல், ராணுவ ரதங்களுடைய இரைச்சலையும். இரைச்சல் அப்படின்னா இந்த 4 குஷ்டரோகி தான் நடக்கிறான். அவன் காதுல என்ன கேக்குது, ராணுவ ரதங்களின் இரைச்சல். அந்த இரைச்சல் சத்தம், ராணுவம் வந்தா என்ன சத்தம் கேட்கும், அந்த இரைச்சல் சத்தம் காதுல கேக்குது. இப்ப என்ன செஞ்சிட்டான், எகிப்தியரை கூலிக்கு கொண்டாந்துட்டாயா, இப்ப நம்மள போட்டு தள்ளுறதுக்கு வராயா இஸ்ரவேல் அப்படி சொல்லிட்டு அவன் தன்னுடைய வஸ்திரத்தை, தன்னுடைய பட்டயத்தை, எல்லா தன்னுடைய ஆகாரத்தை முற்றுகை போடுனா, ஆகாரம் எல்லாம் சேஃப்டியா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தான் அங்க என்ன செய்யணும், ஒரு யுத்தத்துக்கு போகணும். அப்ப இப்ப அவன் வச்சிருந்த ஆகாரம், அவன் வச்சிருந்த எல்லா அரிசி பருப்பு எல்லாம் பட்டயம் வஸ்திரம் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடுறான். ஓடுனா இந்த 4 குஷ்டரோகியும் உள்ள வரான். உள்ள வந்து ஒரு கூடாரத்துக்குள்ள நுழையிறான். அங்க எல்லாம் கிடக்குது. அந்த பாருங்க, அந்த சம்பவத்தை வாசிங்க சிஸ்டர். அந்த குஷ்டரோகி 8வது வசனம் பாருங்க, அந்த குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு முன்னாடி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து. இப்ப அவன் பாருங்க உள்ள வாரான். அவன் யாராவது யுத்த வீரன் இருக்காங்கலாம் பாக்கலாம். வந்தான், அவன் எத்தனை நாள் சாப்பிடலையோ, அவன் எத்தனை நாள் சாப்பிடலையே தெரியல. முதல்ல அவன் யார பாத்துருக்கணும் தெரியுமா, அவன் அங்க யுத்த வீரர்கள்லாம் எப்படி இருக்காங்க, அவன் யார் எப்படி இருக்கான் அப்படின்னு பாத்துருக்கணும். உள்ள வந்து ஒரு வீட்டுக்குள்ள போற யார் இருக்கா என்ன இருக்கான்னு ஆராய்ஞ்சலாம் பாக்கல. உள்ள வந்தோன்னு 4 பேர் என்ன செய்யறான், புசித்து குடித்தானுங்க, சாப்பிட்டு முடிச்சானுங்க. சாப்பிட்டு முடிச்சு அடுத்தது பாருங்க, புசித்து குடித்து அதிலிருந்த வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திருப்பி வந்து வேறொரு கூடாரத்துக்கு பிரவேசித்து அதிலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இப்ப அவனுங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, குஷ்டரோகிங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு கூடாரத்துக்குள்ள போனோம், சாப்பிட்டோம், வெள்ளி எடுத்தோம், பொண்ணு எடுத்தோம், வஸ்திரத்தை எடுத்தோம், ஒளிச்சு வச்சோம். 2வது இடத்துல போனோம், அதையும் எடுத்தேன். இந்த 4 பேர் நம்ம எவ்வளவுதாண்டா சுமக்க முடியும், நமக்கு வந்து இது அநியாயமா தெரியுது. அதனால இத போய் நான் என்ன செய்யணும், இப்ப இந்த போய் என்ன செய்யணும், நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாள் வந்து என்னது, நற்செய்தி அறிவிக்கும் நாள். இத போய் நான் எங்க சொல்லணும், பொழுது விடியுமட்டு காத்திருந்தால், பொழுது விடியத்துக்கு காலத்துதான் இந்த குற்றம் நம்ம மேல வரும். இத உடனே போய் என்ன செய்யணும், ராஜாவுக்கு போய் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த 4 குஷ்டரோகியும் புறப்பட்டு போய் சொல்றான். தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறபடி 1வது வசனத்துல 7:1 சொல்லுகிறபடி 7:1 சொல்லப்பட்ட வசனம் என்ன சொல்லுது, ஜனங்கள் புறப்பட்டு 7:1 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை நேரத்திலே சமாரியான் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கு 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த வார்த்தையை பாருங்க, 7:18 வாசிச்சு பாத்தீங்கன்னா,
7:18 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை வாசிங்க. 2 மரக்கால் வார்கோதுமை, 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு, 1 சேக்கலுக்கு, 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கு, 1 சேக்கலுக்கு நாளை நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசல் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதன்படியே நடந்தது. என்ன செஞ்சுச்சான்? நடந்தது. அவன் சொன்னா, ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி சொன்னா, ஆண்டவர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இது என்ன செய்யாது, நடக்காதுன்னு சொன்னான். வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தையின்படியே 18வது வசனத்துல அந்த சம்பவம் எல்லாம் என்ன செய்தது, நிறைவேறினது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எப்பேற்பட்ட தரித்திரத்தின் மத்தியிலே ஜீவித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் இந்த தரித்திரத்தை ஒரு இரவோடு இரவாக கர்த்தர் மாற்றித்தர வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவர் இரவோடு இரவாக மாற்றித்தர வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவர் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தரித்திரத்தின் பள்ளத்தாக்கை தேவன் மாற்றித்தர வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவர் சமரியாவுடைய தரித்திரம் சாதாரணமான தரித்திரம் அல்ல. பஞ்சம் சாதாரணமான பஞ்சம் அல்ல. பிள்ளைகளை தின்னக்கூடிய அளவுக்கு பஞ்சம் இருந்தது. அந்த பஞ்சத்தை ஆண்டவர் ஒரே இரவிலே மாற்றி போட்டார். அவர் அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொல்லியோ செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னார்னா என்னது, நிச்சயமாய் நிறைவேற்றி தர வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவர் வேதம் சொல்லுகிறது, கைலாகு கொடுக்கக்கூடிய அந்த பிரதானி அதை பார்த்தான், அவனை ஒரே மிதியா மிதிச்சுட்டு போனானுங்க, செத்தே போயிட்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், நேரம் இல்லை. தேவன் சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பும் போது ஒரு சொப்பனம் கண்டது போல இருக்கும். நேத்திதான் பிள்ளைக்கு பஞ்சாயத்து பண்ணலாம் ராஜா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேசத்துல அப்பமும் ஆகாரமும் என்னது, மிகுதியாய் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, யோசேப்பு குறித்து நமக்கு தெரியும். நல்ல கவனிங்க, அவன் ராத்திரியில சிறைச்சாலையில களி சாப்பிட்டான், விடியற் காலத்துல அரண்மனையில ராஜபோஜனம் சாப்பிட்டான். சிறையிருப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் சிறையிருப்ப மாத்தும் போது எப்படி இருந்துச்சு பாருங்க, ஒரு சொப்பனம் கண்டது போல இருந்திருக்கும். அததான் சொல்லுது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது ஒரு சொப்பனம் கண்டது போல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தர் இந்த மாசத்துல அப்படி நம்மை நடத்த போகிறார். அவர் எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நின்று, ஆண்டவரே, எங்கள் சிறையிருப்பின் நாட்களை நீ மாற்றி தருவேன் என்று வாக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஐயா, ஒருவேளை ஆண்டவரே எனக்கு சூழ்நிலை அதை நம்ப தக்க வண்ணமாக என் வாழ்க்கையில இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனா நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஒரு ஆண்டவரே கத்தாவே கழுத தலை 80 வெள்ளிக்காசுக்கு வித்துச்சுன்னு பார்த்தோம். ஆனா எலிசாவிடத்திலே உம்முடைய வார்த்தை வந்த போது ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே, ஒரு ஆண்டவரே ஆண்டவரே கோதுமை மாவு ஆண்டவரே 2 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று சொன்ன போது அது அப்படியே நடந்ததை வாசிக்கிறோமே ஆண்டவரே. எங்களுடைய தரித்திரம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போறதுக்காக நன்றி ஐயா. எங்க ஆண்டவரே, தரித்திரம் எல்லாம் மாறி போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தேவாலயத்துல வந்த அந்த ஸ்திரீ எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாலே ஆண்டவரே, நீ பார்த்த உடனே ஆண்டவரே அங்க ஒரு காரியம் நடந்துச்சு. அந்த சகோதரனுடைய கையை பிடிச்சு ஆண்டவரே நீங்க அவளை நிமித்தி விட்டது போல ஆண்டவரே கத்தாவே, எங்களுடைய சிறையிருப்பை இயேசுவின் நாமத்திலே மாற்றித் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்க கூட நிமிர முடியாத எத்தனையோ சிறையிருப்பு எங்க வாழ்க்கையில உண்டப்பா. நிமிர முடியாதபடிக்கு, தலை நிமிர்ந்து பார்க்க முடியாதபடிக்கு எத்தனையோ சிறையிருப்பு எங்க வாழ்க்கையில உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இன்னைக்கு நம்புறோம் ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆண்டவரே எங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி தருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் சிறையிருப்பை மாற்றி தருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சிறையிருப்பை மாற்றி தருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சிறையிருப்பு எங்க வாழ்க்கையை விட்டு ஆண்டவரே வெளியேறினதுக்காக ஆண்டவரே கையை தட்டி அதுக்கு பாய் பாய் சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தரித்திரம் என்கின்ற ஆண்டவரே சிறையிருப்புக்கு நான் பாய் பாய் சொல்லுகிறேன் ஆண்டவரே. வியாதி என்கிற சிறையிருப்புக்கு நான் பாய் பாய் சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, கடன் என்கின்ற இந்த சிறையிருப்புக்கு நான் பாய் பாய் சொல்லுகிறேன் ஆண்டவரே. அவமானம் என்கின்ற சிறையிருப்புக்கு நான் பாய் பாய் சொல்லுகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி என் சிறையிருப்பை மாற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல போறீங்க?
உங்க வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, என் சிறையிருப்பை மாற்றின தேவனுக்கு சோத்திரம். என் சிறையிருப்பை மாற்றின தேவனுக்கு சோத்திரம். கர்த்தர் சிறையிருப்பை மாற்றி தந்ததுக்காக நன்றி. ஓ கர்த்தர் நல்லவர், ஓ கர்த்தர் நல்லவர், ஓ கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தம்முடைய ஜனகத்தை சிநேகித்தபடியினாலே அவர் அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று வாசிக்கிறோமே. எங்க மேல நீங்க அன்பா இருக்கிறதுக்காக நன்றி ஐயா. எங்க மேல நீங்க சிநேகமா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்க மேல கிருபையா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சிறையிருப்பை மாற்றி தந்ததுக்காக நன்றி. கர்த்தர் செய்த எல்லா உபகாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.